போட்டியிடுகிறார்கள். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் சின்னம் அம்மாவின் ஆசை பெற்ற சின்னம். நமது வேட்பாளர் உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர். நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடியவர். உங்களது வேட்பாளர் அருமை சோதரர் தங்கவேல் அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் சேர்ந்து வருகிறது. அதில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அநேகமாக அரவக்குறிச்சி தேர்தல் இங்க நிச்சயம் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக கூட இருக்கும். அதோட கூட சேர்ந்து வரும். அதுபோல பாராளுமன்ற தொகுதியில யார் யார் போட்டியிடுகிறார்கள் தெரியும். காங்கிரஸ் வேட்பாளர் டெலிபோன்லயே பேசி ராகுல் காந்தி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்று தருவேங்கிறாரு. முதல்ல நம்ம காவேரிக்கு அங்க கர்நாடகாவில் அந்த மேகதாது கட்ட வேணான்னு காங்கிரஸ்காரர்கிட்ட சொல்லி அதை நிறுத்தினாலே ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இன்னொரு வேட்பாளர் தெரியும், உலக புகழ் பெற்ற நம்ம அண்ணன் தம்பித்துறை. அவர்தான் ஊருக்குள்ளார போறப்பல அமோக வரவேற்பு அளிக்கிறதா சொல்றாங்க எல்லாரும். அது மாதிரி திமுக தோல்வி பயத்துல மக்களை குழப்பறதுக்கு, குறிப்பா சிறுபான்மை மக்கள் வாக்குகள் எல்லாம் இழந்துட்டோமே, நம்ம மோடியோட சேர்ந்து ஜோடி போடலாம்னு நினைச்சோம், அது சரியா வரல என்னதோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக அவர் ஏதோ பொய் பிரச்சாரங்களை செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுச்சுன்னு எண்ணி பார்க்கணும். அது மாதிரி மோடியின் ஆட்சியத்தோட முடிய போகுது. அதனால நீங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்தில் அருமை சோதரர் தங்கவேல் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.